அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். ஐரோப்பிய நாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகளுக்கு அனுர அரசின் எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைகேடு விசாரணை அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி. கொக்குளாய் கடலில் இளைஞன் மாயம், தேடுதல் பணி தீவிரம். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் விபத்து, 2 உயிரிழப்பு. சசீந்திர ராஜபக்ஷவின் பிணை மனு நிராகரிப்பு. அனுமதியின்றி மாடுகளை ஏற்றி வந்த வாகனம் போலீசாரால் மடக்கி பிடிப்பு. நீல நிற முட்டையிட்ட கோழி ஆச்சரியத்தில் மக்கள். அமெரிக்க பாடசாலையில் துப்பாக்கிச் சூடு, 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் வரி தொடர்பான குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துதல் மற்றும் அமலாக்கத்தை வலுப்படுத்த உள்ளது. இதன்படி அதன் வரி குற்றப்புலனாய்வு பிரிவை திணைக்கள கட்டிடத்தின் 10வது மாடிக்கு மாற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி நிறுவப்பட்ட இந்த பிரிவு ஆகஸ்ட் 21 அன்று இடமாற்றப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் முதன்மையான நோக்கங்களில் வரி ஏய்ப்பு, வரி நிர்வாகத்தை தடுப்பது, குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உதவுவது மற்றும் பிற சட்டவிரோத நடைமுறைகள் ஆகியவற்றை தடுப்பதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக வழக்கு தொடரவும் இந்த பிரிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இந்த பிரிவு சட்டமா அதிபர் திணைக்களம், கையூட்டல் எதிர்ப்பு ஆணைக்குழு, இலங்கை மத்திய வங்கி, குற்றப்புலனாய்வு துறை, இலங்கை சுங்கம் மற்றும் கலாத்துறை ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழு தலைவர்களை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியா, ரஷ்யா, துபாய் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 4 பலம் வாய்ந்த பாதாள உலக போதைப்பொருள் கடத்தல்காரர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த பாதாள உலக கும்பல்களில் பொடிலெசி, ரொட்டும்பா அமில, வெளியோயா பிரியந்த மற்றும் மிதிகம சுட்டி ஆகியோர் அடங்குவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் இந்தியாவின் மும்பையில் வைத்து பொடிலெசி கைது செய்யப்பட்டார். தற்போது அந்த நாட்டின் குடிவரவு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவரை இன்னும் இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என கூறப்படுகிறது. இந்த வழக்கு அடுத்த அக்டோபர் மாதத்துக்குள் முடிவடையும். ரொட்டும்பா அமில ரஷ்யாவில் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக அந்த நாட்டின் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ளது. அவர் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். மிதிகம ருவான் ஓமானில் கைது செய்யப்பட்டார். வெளியோயா பிரியந்த துபாயில் கைது செய்யப்பட்டார். அவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர தற்போது ராஜதந்திர முயற்சிகள் நடந்து வருகின்றது. இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் துபாய் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பிற நாடுகளில் கைது செய்யப்பட்ட இலங்கை பாதாள உலக குற்றவாளிகள் அந்த நாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அல்டோ தர்மா மற்றும் லலித் கன்னங்கர் ஆகியோர் அவர்களில் அடங்குகின்றனர். குடு அஞ்சு பிரான்சில் கைது செய்யப்பட்டாலும் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படவில்லை. அவர் தற்போது அந்த நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளார். கஞ்சிப்பாணி இம்ரான் மற்றும் ரூபன் ஆகியோர் பிரான்சில் இருப்பதாக கூறப்படுகிறது. துபாயில் சிறிது காலம் இருந்த பல பாதாள உலக குற்றவாளிகள் இப்போது பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, ஆஸ்திரியா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள பாதாள உலக குற்றவாளிகளான ரத்கமவிதுர, கொஷ்கொட சுஜி, குடுலால், அலன்சி மோரில், முகமது சித்திக் போன்றவர்கள் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக முறைகேடுகள் குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதிகள் குறித்து விசாரணை யாராவது முறைப்பாடு செய்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணை நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்குலாய் கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் மாயமாகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொக்குலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்குலாய் கடலுக்கு நேற்றைய தினம் இரவு கடத்தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று வரை கரைக்கு திரும்பாத நிலையில் கொக்குலாய் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் கொக்குலாய் முகத்துவாரம் பகுதியில் இருந்து தொழிலினை மேற்கொண்டு வரும் வர்ணகுல சூரிய நெகித் திராவிஷ பிரணாந்து எனும் 23 வயது இளைஞனே மாயமாகியுள்ளார். இளைஞன் கடத்தொழிலுக்கு சென்ற படகு நங்கூரமிட்டபடி நடுக்கடலில் இன்று காலை தொழிலுக்கு சென்ற கடத்தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை கடத்தொழிலாளி குறித்து எந்த தகவலும் தெரிய வரவில்லை. மேலும் இன்றைய தினம் படகுகளில் தேடியும் கிடைக்கவில்லை என உறவினர்கள் தெரிவித்தனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி கொக்குலாய் கடற்பகுதியில் தொழிலுக்கு சென்ற இளைஞன் மாயமாகிய சம்பவம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் பரந்தன் சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒரு டிப்பர் லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றனொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பேருந்து வீதியின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த ஒரு டிப்பர் முதலில் பேருந்தின் மீது மோதியது. பிறகு டிப்பர் லொரியின் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் மற்றவர் கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் பிணை மனுவை நிராகரிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா செட்டிக்குளம் சிப்பிக்குளம் பகுதியில் முறையான அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றி வந்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பயணித்த பாரவூர்தி ஒன்றை சோதனை செய்த போது முறையான அனுமதியின்றி மாடுகள் கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த மாடுகள் மீட்கப்பட்டதுடன் வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் அதனை செலுத்தி வந்த சாரதியையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் கோழியொன்று நீலநிற முட்டையிட்ட சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் தாவணகெரேயில் சன்னகிரி நல்லூர் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. தனது வாழ்வாதாரத்துக்காக கோழிகளை வளர்க்கும் நூர் என்பவரின் வீட்டில் ஒன்று மற்ற கோழிகளை போடல்லாமல் நீல நிற முட்டையிட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கால்நடைத்துறை உதவி இயக்குனர் வைத்தியர் அசோக் கூறுகையில், கோழியின் கணையத்தில் உள்ள பிளிவெர்டின் என்ற நிறமி காரணமாக முட்டை நீல நிறத்தில் மாறியிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இது ஒரு அரிய நிகழ்வு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீல நிற முட்டை இட்ட அந்த கோழியை ஆய்வுக்காக எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்குள் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 17 பேர் காயமடைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் 14 பேர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் காலை வழிபாட்டின் போது இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் 8 மற்றும் 10 வயதுடைய 2 சிறுவர்கள் இந்த தாக்குதலில் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சிறுவர்கள் மற்றும் வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களை குறிவைத்து
வேண்டுமென்றே நடத்தப்பட்ட செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்தின் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைத்துப்பாக்கியுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தார் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.